அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு சிறு துளி படும் கடல் எங்க வந்து யாருக்கிட்ட பேசுவீங்கன்னு தெரியுதா? எந்த நாட்டில் இருந்துகிட்டு நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியுங்க. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ஜிடி நாயுடு மஹால், ஜிடி நாயுடுக்கு நிறைய அடையாளங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஜிடி நாயுடு யார் அப்படின்னா, அவர் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே ஒரு பெரிய அடையாளமாக மாறக்கூடிய லெவலில் ஒரு இருந்த ஒரு பெரிய மேதை அப்படின்னா பெரிய அளவில் கல்வி கற்காட்டாலும் அதன் மூலமாக கண்டுபிடிப்பு மேலே சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம் அதிகமாகி அதை தேடி தோண்டி துருவி ஒரு ஆழமாக ஒவ்வொரு கண்டுபிடிப்புலையும் ரொம்ப ஆழமான பார்வையை செலுத்தி ஒரு அசாதாரணமான ஒரு மனிதர் அவர். படத்துடைய கதைக்குள்ள நம்ம நேரடியாக வந்துடுவோம். 1914ஆம் ஆண்டு மாதவன் வந்து ஒரு இளைஞனாக இருக்காப்புல. அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய மாதவன் வந்து வெள்ளக்காரர் வைத்திருக்க ஒரு மோட்டார் சைக்கிளை பார்க்குறாப்புல. பார்த்த உடனே அது மேலே ஒரு பெரிய காதல் வருது. அதோடைய விலை எவ்வளவுன்னு கேட்குறாரு. 250 ரூபா சொல்கிறாங்க. 1914 250 ரூபாங்கிறது மிகப்பெரிய காசு. அந்த காசை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மோட்டர் பைக் அவர் வாங்கினவர் ஓட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மோட்டார் பைக்கை நம்ம இயக்குறோம், அது எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி அதை பார்ட்டாக கலட்டி மறுபடியும் ஒன்று சேர்க்கிறாரு. இயல்புலே அவருக்குள்ள ஒரு டெக்னாலஜி சார்ந்து நிறைய கற்றுக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அதன் மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்துட்டே இருக்காரு. பெரிய உயரத்தை அடைஞ்சு அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு அவர் மேலே ஒரு பொறாமை வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அளவுக்கு அதிகமான வரிச்சுமை அவர் மேலே சுமத்துறாங்க. அதை அவர் கட்ட மாட்டேன்றார். நியாயம் இல்லைங்கனால கட்ட மாட்டேன்றார். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. முக்கியமாக அந்நியருக்கு அவர் மேலே பொறாமல் இருந்த அளவுக்கு இந்தியருக்கும் அவர் மேலே பொறாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது. ஸோ இப்படியான தடைகளெல்லாம் தடார்னு அடித்து நாயுடு எப்படி வென்றார் அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதை. மாதவனை பொறுத்த வரைக்கும் அவர் நினச்சா அன்றைக்கி சும்மா ஜாலியாக ஒரு கௌரவ தோற்றம் மாதிரி இல்லை ஒரு ஹீரோவே வேறு மாஸ் ஹீரோவாக காதலிக்கிற மாதிரி எப்படியாவது நடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணணும் சமூகத்துக்கு அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரியான படங்களை தேர்வு பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ராக்கெட்ரி படம் அவரே இயக்கியிருந்தாரு. ஒரு முக்கியமான வரலாற்று நமக்கு பதிவு பண்ணார். அதே மாதிரி தான் ஜிடி நாயுடுவை பற்றி நிச்சயமாக எனக்கெல்லாம் தெரியாது. நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு அவரை பற்றி முழுமையான வரலாறு தெரியாது. அந்த படத்தில் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ இந்த மாதிரியான எஜுகேட் பண்ணுற விஷயத்தை மாதவன் பண்ணிக்கிட்டே வரப்பல நடிகராக அந்த படத்தில் பிரமாதமான நடிப்பை நிறைய இடங்களில் கொடுத்துருந்தாரு. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் மிக நடிப்பு லைட்டாக எட்டி பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சுது. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தில் பெரிய ஆறுதல் என்னன்னா, சத்யராஜ் ரொம்ப ரசிக்க முடிஞ்சுது. முக்கியமாக ஒரு சீனில் வந்து காரோடைய சவுண்டை வச்சு அந்த காரில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு காட்சியில் சத்யராஜ் நம்ம கண்கலங்க வச்சிருந்தாரு. அற்புதமான நடிப்பு. இதை மாதிரி நிறைய நடிகர்கள் உள்ள இருக்காங்க. துஷாரா விஜயனோட கேரக்டர் நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் தான். பிரியாமணி கேரக்டர் ரொம்ப சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருந்த கருணாகரன் வந்து நல்லா கவனிக்க வச்சிருந்தாரு. இன்னும் இது போல நிறைய இதர கேரக்டர்கள், முக்கியமாக ஜெயராமுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய நடிப்புமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டர்களுக்கான ரைட்டிங், அவங்களோட ஆக்டிங் எல்லாமே அற்புதமாக இருந்தது. செட் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த பழைய காலத்தில் 1914, 25, 35 அந்த காலகட்டத்தில் கூட இப்போ உள்ள பொருட்கள்லாம் அங்கங்கே தெரிஞ்சுது. ஸ்மார்ட்டான கண்ணாடி கிளாஸு, ஒரு பிளேட், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது. அது மட்டும் கொஞ்சம் அந்நியமாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் கமலநாதன் அற்புதமான ஒளிப்பதிவு. முக்கியமாக ஜெர்மனியில் போய் ஹிட்லரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியை ஏஐ டெக்னாலஜியோட கிராஃபிக்ஸோட சேர்த்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தார் கேமராமேன். வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா இந்த படம் கடத்தக்கூடிய உணர்வுகளை அழகாக கச்சினம் உள்வாங்கி இதன் இசை மூலமாக நம்மளை அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வச்ச விதம் அல்டிமேட். இயக்குனர் வந்து இந்த படத்தில் அவருடைய நம்ம ஜிடி நாயுடு கண்டுபிடிப்புகளை பற்றி அதிகமாக சொல்லாமல் அவருக்கு வந்து தடைகளை பட்டுமே அதிகமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த இடத்துல இதை கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படி தோணுனா கூட இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அவருக்கு வந்து தடைகளை தாண்டி அவர் எப்படி ஜெயிச்சாருக்கும் போது தான் படம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும், ஒரு கமர்ஷியல் அம்சங்களோட மாறும். அதனால் வந்து மருந்து அளவுக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்திட்டு விருந்த அளவுக்கு இதை பயன்படுத்தியிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருந்துச்சு. கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவர் தான் இயக்கியிருக்காரு. முகில் வந்து வசனம் எழுதியிருக்காரு. நிறைய பேரோட ரைட்டிங்காக நிறைய பேர் நல்ல உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த டீமுக்கே ஒரு சூப்பரான வாழ்த்துக்கள். படம் முதல் பாதியில் அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு. இரண்டாம் பாதியில் சின்ன சின்ன பிசுறு தட்டினால் கூட இப்படியான ஒரு படத்தை கமர்ஷியல் அம்சங்களோடு கொடுக்க முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நிச்சயமா நம்ம இளைய தலைமுறை சோ கால்டு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே அந்த படத்தை தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி பாருங்க. நன்றி, வணக்கம்.